ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் சொல்வதை கவனமாக கேள். அவசர செய்தியாகத்தான் உன்னிடம் நான் பேச வந்திருக்கிறேன். தப்பித் தவறியும் கிடைக்கும் வாய்ப்பை நீ தவறவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் மிக பெரிய பிரச்சனைகளில் இருந்தும் உனக்கு தீர்வு கிடைக்காமல் போய்விடும் என்றுதான் அவசரமாக ஓடோடி வந்திருக்கிறேன் உன் தாய். தங்கமே, வாய்ப்புகள் கிடைப்பதே அரிதாக இருக்கும்போது கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலியின் வேலைதானே. என் பிள்ளை, நீ புத்திசாலி என்று எனக்கு தெரியும். ஆனால் சில காலங்களாக உன்னிடம் இருக்கும் அத்தனை திறமைகளையும் மூட்டை கட்டி போட்டுக்கொண்டு உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களையே எண்ணி வருந்திக் கொண்டிருக்கிறாய். சரியாக என்னால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை, எதிலும் என்னால் நாட்டம் காட்ட முடியவில்லை. எந்த வேலையை தொட்டாலும் அதில் எனக்குள் இருக்கும் வருத்தங்கள் வந்து செய்யும் வேலையை தடை செய்து விடுகிறது. முழுமையான மனதோடு என் வேலையை செய்தால்தான் அதில் லாபமும் எனக்கு வரும் என்று வருந்திக் கொண்டிருக்கிறாய். இந்த நிலை மாற வேண்டும் தானே? இப்படியே இருந்துவிட்டால் இருக்கும் வாழ்க்கையையும் இழந்துதானே நிற்பாய். உன்னுடைய கடமைகளையும் சரியாக செய்ய வேண்டிய காலகட்டம் இது. சரியான நேரத்தில் உன்னுடைய கடமைகளை செய்துவிட்டாய் என்றால் அதில் மிகவும் லாபம் உனக்கு உண்டாகி அதனால் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். தடைப்பட்டு கொண்டிருக்கும் உன் வேலையால் தான் மிகவும் வறுமைகளும் உன்னை தழுவிக் கொண்டிருக்கிறது. தாயே, எதற்குமே என் கைகளில் இல்லையே என்ற வார்த்தையை சொல்லி சொல்லி அழுகிறாயே. அந்த வார்த்தை இல்லாமல் போக வேண்டும் என்றால் உன் மனதை நீ சரி செய்துதான் ஆக வேண்டும். நடந்ததை எல்லாம் மூட்டை கட்டி போட்டுவிட்டு நடப்பதை இனி கவனி. உன் கடமைகளை சரி செய்தால்தான் உன் வாழ்க்கையில் நீ நல்ல உயர்வுக்கு வர முடியும். மற்றவர்கள் நீ கீழே விழ வேண்டும், உன் நிலை தடுமாற வேண்டும் என்று நினைப்பதற்கு ஏற்றாற்போல பிறரிடம் கையேந்தும் பழக்கத்தையும் இப்போது நீ நடைமுறையில் வைத்திருக்கிறாய். கடன் வாங்கினாலே அவமானத்திற்குள் தானே ஆகும். கடனை பெறுவதை விட்டுவிட்டு உன் வேலையில் நாட்டம் செலுத்தினால் அந்த வேலையால் உனக்கு லாபங்கள் உண்டாகி உன் வாழ்வு சிறக்கும், உன் குடும்பத்திலும் மகிழ்ச்சி பொங்கும். இல்லை என்ற வார்த்தை இருப்பதனால் தான் குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் உண்டாகும். அனைத்தும் அறிந்த நீயே எப்போதும் சோர்வாக இருக்கிறது என்று உன் கடமையை செய்யாமல் விட்டு விடுகிறாய். என்றோடு அதை விட்டுவிடு. உன் கடமையை சரி செய். உன் மனதை நான் சரி செய்கிறேன். என்ன இப்போது? உனக்கு இருக்கும் பிரச்சனைகளில் விடுதலை வேண்டும். உன் பிரச்சனைகள் அனைத்தும் மாற வேண்டும். பிரச்சனை கொடுப்பவர்களும் உன்னை மறந்து வாழ வேண்டும். யாரால் பிரச்சனை வருகிறதோ அவர்கள் உன்னை நினைத்து பார்க்காமல் அவருண்டு அவர் வேலையுண்டு என்று இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் தலையிட மாட்டார்கள். யாரிடத்தில் இருந்து உனக்கு என்ன வர வேண்டுமோ அதை வரவழைத்து கொடுக்கிறேன். எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அந்த எதிர்பார்ப்பையும் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். வாயளவில் சொல்லும் வார்த்தை அல்ல, உன் நிலைமையை மாற்ற வேண்டும் என்றுதான் இன்று உன் தாய் வந்திருக்கிறேன் உன்னை தேடி. ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. உன்னை தேடி ஒன்று வரப்போகிறது. தங்கமே, தேடி வரும் அதை நீயே எட்டி உதைத்து விடாதே. கோடான கோடி கும்பிடுகளை போட்டுக்கொண்டு அதை நீ பெற்றுக்கொண்டாய் என்றால் உன் வாழ்வில் உடனடியான மாற்றங்களை நீ காணலாம். என்ன என்றுதானே யோசிக்கிறாய்? உனக்கு மிகவும் பிடித்ததுதான் உனக்கு கிடைக்கப் போகிறது. எதை விரும்புகிறாயோ அது உன் கைகளில் கிடைக்கப் போகிறது. நல்ல நாளில் அதை மட்டும் நீ பயன்படுத்தி வந்தாய் என்றால் உன் வாழ்க்கை சிறக்கப் போகிறது தங்கமே. கர்மாவை நினைத்து பயப்படாதே. உன் விதியை நினைத்து கலங்காதே. அனைத்தும் மாறத்தான் இந்த தாய் ஒரு அற்புதமான வழியை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறேன். தங்கமே, அருமையான வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. உடனடியாக உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்வின் வெற்றியை நோக்கி நீ செல்லத் தொடங்கு. உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நேரம் வந்துவிட்டது.
மனம் கலங்காமல் தைரியமாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. யார் யார் உன்னை தூற்றினார்களோ அவர்களை உன்னை பாராட்டும் விதமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. வெற்றி கொடியை நட்டப் போகிறாய். அந்த வெற்றி இனிமேல் உன்னை விட்டு போகாதபடி உனக்கு சொந்தமாக போகிறது. நம்பிக்கையோடு இரு. இந்த அன்னை சொல்லும் வாக்கு பலிக்கும் வாக்கு என்பதை கூடிய விரைவில் நீ தெரிந்து கொள்வாய். தங்கமே, நம்பிக்கையோடு உன் நம்பிக்கையை எனக்கு காணிக்கையாக அனுப்பு. நல்ல நேரம் இப்போது இருந்து உனக்கு தொடக்கமாகும். இது உன் தாயின் சத்தியம். ஓம் சக்தி. நன்றி.